தவறேதும் செய்யாமல் கார்ப்பரேட் நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கொண்டு மன்னிப்பு அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றன. இணையத்தில் கவனம் ஈர்க்கும் மன்னிப்பு ட்ரெண்ட் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தெரியாம பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்க சார். தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை ஏதாவது தவறு செய்திருந்தால்தான் பொதுவாக மன்னிப்பு கேட்போம். ஆனால் பல நிறுவனங்கள் தவறு ஏதும் செய்யாமல் தங்கள் வாடிக்கையாளர்களிடம் போட்டி போட்டுக்கொண்டு மன்னிப்பு கேட்டு வருகின்றன. ஒரு கட்டம் மேலே சென்று இவை சமூக வலைதள ட்ரெண்டாகவே மாறிவிட்டது. ஸ்கோடா, வோக்ஸ்வேகன், டி சீரிஸ், ரிலையன்ஸ் டிஜிட்டல் முதல் அம்புஜா சிமெண்ட் வரை பல முன்னணி பிராண்டுகள் மற்றும் நிறுவனங்கள் நகைச்சுவையாக வாடிக்கையாளர்களிடம் மன்னிப்பு கோரி சமூக வலைதளங்களில் அறிக்கை வெளியிட்டு வருகின்றன. இவ்வகை மன்னிப்புகள் தவறுக்கானதாக இல்லாமல் தங்களின் தயாரிப்புகள் உங்களுக்கு மிகவும் பிடித்தமானதாக இருப்பதற்கும் தரமானதாக இருப்பதற்கு வருந்துகிறோம் என்று நகைச்சுவையாக மன்னிப்பு கடிதங்களை வெளியிட்டு வருகிறார்கள். பிலிப்பைன்ஸ் நாட்டில் தனியார் நிறுவனம் ஒன்று தொடங்கிய ட்ரெண்டை இந்தியாவில் ஸ்கோடா நிறுவனம் முதலில் கையில் எடுத்தது. தங்கள் கார்களை ஓட்டுவதில் வாடிக்கையாளர்கள் மகிழ்வடைந்து வழிமாறி வெகு தூரம் சென்று விடுகிறார்கள். அதற்காக மன்னிப்பு கேட்பதாக ஸ்கோடா நிறுவனம் வெளியிட்ட மன்னிப்பு பதிவு சமூக வலைதளங்களில் கவனத்தை ஈர்த்தது. இதனை கண்ட மற்ற நிறுவனங்களும் மன்னிப்பு கேட்பதை விளம்பர யுக்தியாக மாற்றின. தங்கள் கார்களால் சாலை பயணங்கள் அதிகரிப்பதற்கும் காரை பார்க்க பார்க்கிங்கில் அதிக கூட்டம் கூடுவதற்கும் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக வோக்ஸ்வேகன் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கை சிரிப்பலையை ஏற்படுத்தியது. இதற்கு ஒரு படி மேலே சென்ற அம்புஜா சிமெண்ட்ஸ் தங்களின் சிமெண்டை பயன்படுத்தியதால் சுவர்களில் துளையிட முடியவில்லை என எழும் புகார்களுக்கு மன்னிப்பு கோருவதாக நகைச்சுவையாக தெரிவித்தது. இதற்கு சற்றும் சளைக்காமல் ஷாப்பிங்கை எளிமையாக்கியதற்கும் வேகப்படுத்தியதற்கும் வாடிக்கையாளர்களிடம் மன்னிப்பு கோரி ரிலையன்ஸ் டிஜிட்டல் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கை வாடிக்கையாளர்களை சிரிப்பலையில் ஆழ்த்தியுள்ளது. இப்படி பல நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கொண்டு மன்னிப்பு அறிக்கைகளை வெளியிடுவதால் சமூக வலைதளங்களே மன்னிப்புகளால் நிரம்பி வழிகின்றன. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.